ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லெசே இப்ராஹிம். இன்னைக்கு நம்ம எட்டயபுரத்தில் புதுசாக ஒரு டெய்லரிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஆரம்பிக்கிற கிளாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம எட்டயபுரம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்து தெரு. அதை ஒட்டி நேரம் உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் தூரம் தாண்டி வரணும். அதில் பழைய பால்வாடி இங்கே இருந்துச்சு. பால்வாடி இருந்த இடம். இந்த பில்டிங்கை இவங்க இப்போ ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. இங்கே தான் வச்சு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பில்டிங் தான். முன்னாடி ஃபுல்லாக ஷீட்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் உள்ளே மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ப்ரே பண்ணிட்டு விளக்கேற்றிட்டாங்க. அடுத்த பத்தி இப்போ கேக் கட் பண்ண போறாங்க. ஸோ கேக் எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ கேக் கட் பண்ணலாம். இப்போ கேக் கட் பண்ண போறாங்க. கேக் கட்டிங் கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேக் கட் பண்ணிட்டாங்க. நம்மளும் கேக் சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது அறக்கட்டளையின் பேர் பார்த்தீங்கன்னா சாய் இன்டர்நேஷனல் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட்டு. நமது அறக்கட்டளை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சுயதொழில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஆரம்பித்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. 3000 பேருக்கு மேலே நம்ம ட்ரஸ்ட் மூலமாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம ட்ரைனிங் முடித்தவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் சுயதொழில் பயிற்சி முடிச்சுட்டு அவங்க வருமானம் பார்க்கவும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட படித்து முடித்தவங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சதோட விட்டுருவோமா அப்படின்லாம் கிடையாது. படித்து முடித்தவங்க நாளைக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கனாலும் அந்த சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட முடித்தவங்களும் நிறைய பேர் தனியாக கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம அப்ரூவல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட படித்து முடிக்கிங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஃப்ரீ தையல் மிஷின் கொடுக்காங்கல்ல, அந்த இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ ட்ரெஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இங்கே குறிப்பாக எட்டயபுரத்தில் இப்போ எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இது ஒரு கார்மெண்ட்ஸாகவே ரன் பண்ணணும். எல்லாமே பக்காவாக ட்ரைனிங் ஒரு 2 மாதம் இல்லை ஒரு கூட 3 மாதம்னால ட்ரைனிங் கொடுத்துட்டு கார்மெண்ட்ஸாக ரன் பண்ணி உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. நம்மளோட முக்கிய நோக்கமே எல்லாருக்குமே ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்களோட இன்கம் அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா வில்லேஜ்லையுமே தொடர்ந்து அந்த பணியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ தென் மாவட்டம் ஃபுல்லாமே ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வந்துட்டோம். தூத்துக்குடி, திருச்செந்தூர், சிவகாசி, யார் யாருக்கு திறமை இருக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இங்கே எட்டயபுரத்தில் குறிப்பாக அந்த ட்ரைனிங் சென்டர் அமையதற்கு முழு முயற்சியாக அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த பயிற்சியாளர் கீதா அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லீவ் போடாமல் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படித்து வந்துருங்க. ஏன்னா என்ன டவுட்னாலுமே கொஞ்சம் கிளியர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது போக ஆரி ஒர்க் டெய்லரிங் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே முடிச்சவங்க அட்வான்ஸாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மேரேஜ் ப்ளவுஸ் அந்த மாதிரி போகும்போது ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. என்ன அவங்களுக்கு ஸ்கில் ரிலேட்டடாக ட்ரைனிங்னாலும் பண்ணி கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் இயர் போயிருச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து ப்ராஜெக்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுப்போம். வேறு எதுவும் டவுட் இருக்குது? அதுபோக பிளட் டொனேஷன் கொடுக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாமே ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பிளட் எமர்ஜென்சி ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா அந்த குரூப்பில் போட்டு விடுங்க, அது பண்ணி கொடுப்போம். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நோட் புக் பென்சில் வேணாலும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். எஜுகேஷன் ரிலேட்டடாக போன மாதம் கூட ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, 30,000 வரைக்கும் பண்ணி கொடுத்தோம். நோட் புக், பென்சில், ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மாதிரி. வேறு யாரும் ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ண இருக்காங்கனாலும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி விடுங்க. நம்ம மூலமாக ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்து எல்லாமே டீமாக போக போகிறோம். என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுப்போம். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸும் ஆரி ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இந்த வேலையை கொஞ்சம் லவ் பண்ணணும். லவ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். என்னைக்குமே ஒரு டெய்லரிங்னாலும் சரி, ஆரி ஒர்க்குனாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் உள்ளே வரலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ண ரெடி. உங்களுக்கு பேசிக்ல இருந்து பேட்டர்ன் ப்ளவுஸு, பேட்டர்ன் சுடிதாரு, அப்புறம் நார்மல் ப்ளவுஸ், நார்மல் சுடிதாரு, இது எல்லாமே நாங்கள் கரெக்டாக
ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி தந்துருவோம். உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்னாலுமே நாங்க கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ உங்ககிட்ட வந்து நான் ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பேன். நீங்க ஃப்ரெண்டாவே என்கிட்ட ட்ரீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகே. மோட்டிவேஷனல் என்னத்த சொல்ல, பெண்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால சாதிக்க முடியும்னு சொல்லி நம்ம இதுல வந்து உட்காருவோம். சரிங்களா? கிளாஸ்ல என்னென்ன டவுட் இருக்குன்னு நம்ம சின்னதாக கேட்டு டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம கிளாஸ்ல என்னென்ன டைமிங்ல ஓப்பன் பண்ணுவீங்க? நாங்க காலையில 11ல இருந்து ஓகே ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகே மத்தவங்களுக்கு எப்படி டைமிங்லாம் எனக்கு ம். தெரியாது. அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து அவங்க எந்த டைம் வந்தாலும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளாஸ் இருக்கும்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் கிளாஸ். ஒன் அதாவது பர்சனுக்கு. ஒரு பர்சன் 1.5 மணி நேரம். ஆமா அவங்க வர டைமிங் பொறுத்து. ஆமாங்க, வர டைமிங் அவங்க இன் டைம் அவுட் டைம் வந்து 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். ஓகே ஓகே. இது இப்போ புதுசா சில பேர் பயப்படுவாங்கல்ல, டைலிங் அப்போ புதுசா பயப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன என்ன இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கீங்க நீங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுறோம், நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம், ஓகே ஜாலியா ஓகே பேசுவோம். ம் அத பேச்ச பார்த்துட்டே அவங்களுக்கு வந்து அந்த பயம் எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே எடுத்த உடனே நாங்க வந்து ஹார்ஷா என்னைக்குமே பிஹேவ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே ஜாலியா தான் நாங்க ட்ரீட் ம். பண்ணுவோம். ஓகே ஓகே எதுனாலுமே ம். தெரியலனாலுமே இங்க வந்து ம். நாங்க கரெக்டா சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. பேசிக் இப்போ வரணும்னு நினைக்கிறவங்க என்ன ஏதாவது திங்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்குமா? ஸ்டார்டிங் பேசிக் ஆமா. வரவங்க. அவ்வளவு திங்ஸ் எல்லாம் வராது. ஓகே நம்ம சாதாரண ரேஷன் கடை வேட்டி கொண்டு வந்தா போதும். ஓகே ஓகே. ஆமா. அது நீங்க கட் ஸ்டார்டிங் பண்றதுக்கு என்ன scissors. ஸ்டிச்சிங் ஆரம்பிப்பீங்க? கர்ச்சீஃப் தான் கர்ச்சிப். first. ஓகே. கர்ச்சிப் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆமா. பண்றீங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ம். ஃபர்ஸ்ட் ஓகே பெடல் ஓகே. போட விடுவோம். ம். அதுக்கப்புறம் தான் நாங்க மிஷின்ல ஓகே ஓகே நூலெல்லாம் எப்படி கோர்க்கிறது ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா தான் நாங்க கொண்டு வருவோம். அப்புறம் அந்த மிஷின் ஃபால்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் அது கொஞ்சம் டீச் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்தோம். ம். இந்த மாதிரி சப்போஸ் இந்த வந்துச்சுன்னா நூல் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் நாங்க ப்ராப்பரா சொல்லி இதுல என்ன செய்யணும்? பெடலிங் பெல்ட் லூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி தருவீங்க. எல்லாமே கரெக்டா அது Starting ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துரும். அவங்களுக்குமே தெரிஞ்சிரும். ம். படிச்சிருந்தாலும் அவங்க அடுத்ததுல இருந்து படிச்சுக்கலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. ம். நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும்னாலும் அடுத்தடுத்தவங்க என்ன அட்வான்ஸா படிக்கணும்னாலும் அதை படிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஆரி ஒர்க் அது மாதிரி ஒர்க்கும் நீங்க சொல்லி தரீங்களா? ஆமா, அட்வான்ஸ் லெவலும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே அதுல ஓகே ஜாயின் பண்ணனாலும் நாங்க கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. லொகேஷனை பிரிண்ட் பண்ணி அனுப்புறேன். இப்போ இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தோம்னா நம்ம எட்டயபுரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு தெரு வரும். அதில் லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா பழைய பால்வாடி இருந்த இடம். பால்வாடி இருந்த இடம்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட் எதுவும் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இதோட பேர் பார்த்தோம்னா உமர் புலவர் தெரு. இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்பாங்க. அவங்க நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டவுட்னாலும் வந்து கற்றுக்கலாம். நம்ம சேனல் பத்தி அது அண்ணனோட சேனல் பார்த்தீங்கன்னா இலசை இப்ராஹிம் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப தெளிவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேனலும் தொடர்ந்து வளர்ச்சி பெறணும், ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும். அதுக்கு எங்கள் ட்ரஸ்ட்ல இருந்து எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. அதனால இங்க பாருங்க, ஒரே ஒரு சுத்து தான். இப்படி சுத்திட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கால் மேல வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க புஷ் பண்ணணும். ஓகேவா? அதை மட்டும் தான் நீங்க புஷ் பண்ணணும். இதை வந்து கீழே உள்ளதை வந்து நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ்ல தான் வரும். அச்சு பழகிடுமா? கடை சுத்துது. ஓ பழகியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பழகிட்டேன். கடை சுத்துது. சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் இங்கு வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இவங்களோட பேசிக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 1200 ஸ்டார்ட் ஆகுது. இவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து தையல் மிஷின் வாங்குறதுக்கான அந்த ப்ராசஸும் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ தையல் மிஷின் அதை வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் மேலும் நிறைய கிளாஸ் டவுட் எதுனாலும் கிளியர் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிக் அடுத்து படிக்கிறதுக்கும் நம்ம இதில் படித்து முடிச்சுட்டு டீச்சரும் ஆகிக்கலாம்.
நம்ம படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்க தேவையில்லை, படித்து முடிச்சு அடுத்து நம்ம டீச்சராகவே ஆகிக்கலாம். அடுத்து நம்ம எதாவது இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுனாலும் எந்த ஹெல்ப்னாலும் இவங்க பண்ணுவாங்க. நம்ம டெய்லரிங் கிளாஸ் இன்னைக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாருனாலும் வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம LS Ibrahim சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.